கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டு குறிப்பா வந்து பகை கிரகங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். எந்த கிரகம் ஜெயிக்கும், எந்த கிரகம் தோக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கிரக யுத்தம். அதுல யுத்தத்துக்கான கிரகம் வந்து செவ்வாயை எடுத்து செவ்வாய் கூட சேரக்கூடிய கிரகங்களுக்கு தான் கிரக யுத்தம் அப்படின்னு பராசர சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிரக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமான கிரக யுத்தங்கள் நம்ம சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன தாரா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, குரு இதுக்குள்ள மட்டும்தான் கிரக யுத்தம். சார் இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கான்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த மலை ஏறும் போது அதிகமான ஃபோர்ஸ் தேவை இல்லையா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். மலை ஏறும் போது இறங்கும் போது குறைவான ஃபோர்ஸ் இருந்தாலும் போதும், நம்மள ஆட்டோமேட்டிக்கா இறங்கி. சந்திரன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் சமாகத்திலையும், சூரியன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கத்திலையும் அமையறதுனால அது தனிப்பட்ட விதிகளாக இருக்கிறதுனால அது கிரக யுத்தத்துக்குள்ள கொண்டு வரதில்லை. இதே சனி செவ்வாய் பகை கிரகங்கள். அப்ப இது என்ன ஆகுனா 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுக்கிற இந்த மேக்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் இங்க எடுக்கக்கூடாது. 2 கிரகங்களும் நெகட்டிவான இது. அப்போ யார் இந்த விஷயத்தை செய்யறது அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வரும். இதுல வந்து பாருங்க, இந்த கிரக யுத்தத்துல வந்து 3 to 5 டிகிரி நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த 3 to 5 டிகிரிக்குள்ள இருக்கிற கிரகங்களை நீங்க ரொம்ப கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 பகை கிரகங்கள் நம்ம சொல்லிட்டோம். செவ்வாய் கூட சேர்ந்தா மட்டும் தான் யுத்தம்னு சொல்லிட்டோம். குரு சுக்கிரனுக்கு நம்ம ஏற்கனவே குரு சுக்கிரன் மூலம் ஆயிடுச்சு, மீதி எல்லாமே யோகத்துல போய் முடியும்னு சொல்லிட்டோம். இதே 3ஆம் அதிபதியா வராருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா மாமனார் உறவு நல்லா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டம் பெருகும். அதே போல லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாகும். அதே போல உங்களுக்கு உப ஆயுள் நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக பொருளாதாரக்காரங்க அடிபட்டு. இதனாலதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிரக யுத்தம் வேலை செய்யல, கிரக யுத்தம் வேலை செஞ்சது வட துருவத்துல கம்மியா இருக்கு, தென் துருவத்துல மாறி இருக்கு அப்படின்னால நிறைய அந்த கான்ட்ரவர்ஷன் வர்றது இந்த இடத்துலதான். அந்த கான்ட்ரவர்ஷன் ஏன் வருதுன்னா இதில் நம்ம உயிர் பொருள் கான்செப்ட் பிரிக்காம எடுக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் ராஜநிலை யூடியூப் நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா கிரக யுத்தம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது என்ன, இந்த கிரக யுத்தத்தினால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், கிரக யுத்தத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விதிகளை தான் இங்க நம்ம பேச போறோம். நிறைய பேர் ஜோதிடர்களை பாத்தீங்கன்னா கிரக யுத்தத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா அதுலயே நிறைய கான்ட்ரவர்ஷன் இருக்கு. எப்படின்னா எது ஜெயிக்கும் எது தோக்குங்கிற ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க வடக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜெயிக்கும், சில பேர் வந்து தெற்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் கிரக யுத்தம்னா என்ன, எந்தெந்த கிரகங்களுக்குள்ள கிரக யுத்தம் ஏற்படும், எத்தனை டிகிரிக்குள்ள ஏற்படும், எந்தெந்த கிரகங்களுக்கு கிரக யுத்தம் இல்லை, அது ஏன் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை பேசிட்டு இது கிரக யுத்தம் அடைந்தால் என்ன மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் கிரக யுத்தம்னா என்ன. கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டு குறிப்பா வந்து பகை கிரகங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். எந்த கிரகம் ஜெயிக்கும் எந்த கிரகம் தோக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கிரக யுத்தம். அதுல யுத்தத்துக்கான கிரகம் வந்து செவ்வாயை எடுத்து செவ்வாய் கூட சேரக்கூடிய கிரகங்களுக்கு தான் கிரக யுத்தம் அப்படின்னு பராசர சித்தாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது நீங்களாக மற்ற 5 கிரகங்களுக்குள்ளும் கிரக யுத்தம் நடைபெறும். சூரியன், சந்திரன், ராகு, கேது நீங்களாக பாத்தீங்கன்னா ஒரு சனி கிரகம், குரு கிரகம், அதே போல புதனுடைய கிரகம், சுக்கிரனுடைய கிரகம், அதே போல செவ்வாய் கிரகம், அதாவது தாரா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 5 கிரகங்களுக்குள்ளதான் கிரக யுத்தம் ஏற்படும். சரி, இந்த 5 கிரகங்களுக்குள்ளாரையும் கிரக யுத்தம் ஏற்படுமானா அதுவும் ஏற்படுறது கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க செவ்வாய் கூட இணைந்துட்டாலே கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த 5 கிரகங்களுக்குள்ளாரையும் பகை பெற்ற கிரகங்களுக்குள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணையும் பொழுது அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். அதாவது எப்படின்னா கிரக யுத்தம் ஏற்படும். அது என்னென்ன அப்படிங்கிற சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரக யுத்தம் அப்படிங்கிறது எத்தனை வகையில இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு பார்ப்போம். கிரக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமான கிரக யுத்தங்கள் நம்ம சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன தாரா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, குரு இதுக்குள்ள மட்டும்தான் கிரக யுத்தம்.
அதுல வந்து 3 விதமான கிரக யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நேருக்கு நேர் கிரகங்கள் சந்திக்கும் போது டைரக்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைரக்ட் வார்னா நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய கிரகங்கள், 2 பகை கிரகங்கள் நேருக்கு நேர் சேர்ந்தா அது வந்து யுத்தத்துல இருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்ரல் வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லேட்ரல் வார்னா பக்கவாட்டு யுத்தம், ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள் சந்திக்கும் போது கிரக யுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்றது அந்த லேட்ரல் வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வார், அதாவது திரிகோணங்களில் அந்த கிரகங்கள் சேரும் பொழுது, அந்த குறிப்பிட்ட பாகைக்குள் சேரும்போது கிரக யுத்தம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. திரிகோண ராசிகளை எடுக்கணுமாங்கிறது அது கான்ட்ரவர்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அது எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தரப்பும், இது எடுக்கலாம் என்கிற ஒரு தரப்பும் இருக்கு. காலத்துக்கு ஏற்றபடி சில ரூல்கள் மாறும். இருந்தால் கூட ட்ரையாங்கிள் வார் அப்படிங்கிறது வந்து பெருசா வந்து பராசர சித்தாந்தங்கள் சொல்லப்படல. பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல இந்த நேருக்கு நேர் ஒரு கிரகம் இருந்தாலும் அதையும் யாருமே எடுத்துக்கல. ஏன்னா அதுவும் வந்து பராசர சித்தாந்தங்கள் நேர் எதிர், ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது, அதையும் எடுத்துக்கல. ஸோ திரிகோண விதிகளும் நேர் 7ஆம் பார்வை விதிகளையும் இந்த கிரக யுத்தத்துக்குள்ள நம்ம அடக்கிறது கிடையாது. பட் ஆனால் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களுக்கு கிரக யுத்தம் உண்டு. அதுல குறிப்பா செவ்வாய் கூட சனியோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ குருவோ சனியோ சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரக யுத்தத்துக்குள்ள வந்து மாட்டிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ 3 விதமான கிரக யுத்தங்கள் இருந்தாலும் கூட பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது வந்து ஒரே ராசியில் ஒரு குறிப்பிட்ட பாகையில் சந்திக்கக்கூடிய கிரகங்களுக்கு தான் கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, சார் வந்து அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் ஜெயிக்கும், சில இடத்துல குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இது வந்து வட துருவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜெயிக்கும், சில பேர் வந்து தென் துருவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜெயிக்கும்னு சொல்றாங்களே, இது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறது பல மாணவர்கள் கேள்விகளாவே என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். இந்த வட துருவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்குள் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் கிரக யுத்தத்தில் ஜெயிக்கும். அது எந்த கிரகமாவனா இருக்கட்டும், குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் தான் கிரக யுத்தத்தில் ஜெயிக்கும். அதே தென் துருவத்துல வரும்போது அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த கிரக யுத்தத்துல ஜெயிக்கும். இதெல்லாமே பராசருடைய விதிகள். ஏன் ஜெயிக்குதுன்னா, இந்த சார் இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கான்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த மலை ஏறும் போது அதிகமான ஃபோர்ஸ் தேவை இல்லையா? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். மலை ஏறும் போது, இறங்கும் போது குறைவான ஃபோர்ஸ் இருந்தாலும் போதும், நம்மள ஆட்டோமேட்டிக்கா இறங்கலாம். நான் எல்லாம் ஆல்ரெடி வந்து அது உந்துதல் விசைன்னு சொல்றாங்களே, அதோடைய கான்செப்ட் தான். அப்போ இந்த கிரக யுத்தம் அதிகமான பாகை வந்து நம்ம தென் துருவத்திலையும், குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் வட துருவத்திலையும் ஜெயிக்குங்கிறதா இந்த அமைப்பு. ஸோ இதை வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த வட துருவம் தென் துருவம் எல்லாமே பேசிக் விதிகள், அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இது ஒரு கான்செப்ட். இதுல சார் இப்போ வந்து வந்துருச்சு, இப்போ வந்து கிரக யுத்தம் நடக்குமா நடக்காதா அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய இடத்துல கிரக யுத்தம் வருவதே இல்லை. நம்ம கிரக யுத்தம்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, கிரக யுத்தத்துல வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருக்கு. சுப கிரகங்களுடன் கிரக யுத்தம் பெருசா வந்து கிரகங்களுக்கு வருவதில்லை. அதிலும் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகத்துக்குள்ள பெருசாக யுத்தங்கள் வருவதில்லை. அது வந்து ஏதாவது ஒரு விதியில வந்து பாத்தீங்கன்னா யோகங்களாக மாறிடுது. அது என்னங்கிறது நான் சொல்றேன். அதே போல வந்து சந்திரன் கூடையும் சூரியன் கூடையும் சேரும் பொழுது கிரக யுத்தம் வராது. ஏன் சார் சூரியனுக்கு சந்திரனுக்கு கிரக யுத்தம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் கிரக யுத்தமாக வராது. அது அஸ்தங்கதம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துரும். அது வந்து இன்னொரு வீடியோவா நான் தரேன் என்னன்னு சொல்லிட்டு. சரி சார், அப்ப ஏன் சார் சந்திரன் கூட வராதான்னு கேட்டா, சந்திரன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் யோகம் சார்ந்த விஷயங்கள், இப்ப சந்திர அதியோகம் எல்லாம் பேசுறீங்க இல்லையா, அந்த யோகங்களை பற்றி சந்திரன் கூட சேரக்கூடிய கிரகங்கள் செஞ்சிடும். அதாவது அதுக்கு பேர் சமாகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சந்திரன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் சமாகத்திலையும், சூரியன் கூட இணையக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கத்திலையும் அமையறதுனால அது தனிப்பட்ட விதிகளாக இருக்கிறதுனால அது கிரக யுத்தத்துக்குள்ள கொண்டு வரதில்லை. சரி சார், அப்ப ஏன் சார் ராகு கேதுக்களை எடுக்கலான்னு கேட்டீங்கன்னா, ராகு கேதுகள் கூட சேரக்கூடிய கிரகங்கள் கிரகண தோஷம் அடையும். நம்மளுக்கு கிரகண தோஷம்னா சூரியனுக்கு சந்திரனுக்கு மட்டும் தான் கிரகண தோஷம்னு எடுக்கிறோம். ஆனா அது கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. அது நம்ம கண்ணுக்கு அது தெரியாதனால நம்ம அது எடுக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. அப்போ ராகு கேது சூரியன் சந்திரன் நீங்களாக மற்ற கிரகங்கள் இருக்கு சொன்னீங்களே சார், அப்ப அது வந்து என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க. இப்ப வந்து வடதுருவத்துல செவ்வாய் இருக்காரு, அது கூட வந்து குரு சேர்ந்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய குருவானவர் ஜெயிச்சிடுவார். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கதான் நம்ம ரூல்ல சொல்லியிருக்காங்க, பராசர ரூல்லையா குறைந்த பாகை ஏன் சொன்னாங்கன்னா, குரு போய் செவ்வாயை தொடும் பொழுது இங்க யோகமாக மாறும். குரு மங்கள யோகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? அந்த குரு மங்கள யோகத்துல, அதாவது குரு போய் செவ்வாயை தொடணும், குரு மங்கள யோகம். குரு என்றால் குரு, மங்களம்னா செவ்வாய், குரு மங்கள யோகமா கன்வெர்ட் ஆயிடும். அதனால சொல்ல குரு செவ்வாய் சேரும்போது யுத்தம் வருவதில்லை அப்படின்னாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நட்பு கிரகங்கள், அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனைக்குரிய கிரகங்கள் இல்லை. அப்ப வந்து இது வந்து யுத்தத்துக்குள்ள போய் முடியாது, யோகமாக கன்வெர்ட் ஆகும். அதுவும் குரு குறைந்த பாகையிலிருந்து செவ்வாயை தொடும்போது குரு மங்கள யோகமாக வட துருவத்தில் இருக்கும் பொழுது அது வேலையை செய்யும். குரு மங்கள யோகமாக வேலை செய்யும்.
சுக்கிரன் போய் செவ்வாய் தொடுறாரு டிகிரி வைஸ், அது டிகிரி சொல்ற பின்னாடி அந்த குரு சுக்கிரன் போய் செய்யறாரு. இது என்ன சொல்லுவோம், பிருகுமங்கல யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா, பிருகுமங்கல யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சுப கிரகங்களாக இருக்கனால அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து யோகத்தை தவிர நெகட்டிவ் பலன்கள் வர்றதில்லை. இதே சனி செவ்வாய் பகை கிரகங்கள். அப்ப இது என்ன ஆகுனா, ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுக்கிற இந்த மேக்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் இங்க எடுக்கக்கூடாது. இரண்டு கிரகங்களும் நெகட்டிவான இது. அப்போ யார் இந்த விஷயத்தை செய்யறது அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வரும். நான் பெரியவனா நீ பெரியவனா, அதுதான் யுத்தம், கிரக யுத்தம். ஆக்சுவலா அது ரெண்டு சண்டை போட்டுதான் கிடையாது. அது பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு, இது ஒரு பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. ரெண்டு பேருடைய ரேஸும் ஒரே ஆங்கிள் நம்மளை வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்ம ஜாதகத்துக்கு வந்து அடையுது. ஒரு பொருள் டிராவல் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பொருள் அதே அதே பாயிண்ட் ஆஃப் வியூல வருது. இப்போ ரெண்டு ஃபிளைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஒரே ஆங்கிள் வந்து என்ன ஆகும், ப்ராப்ளம் வருது இல்லையா? அந்த மாதிரி தான் இது ஒரு கான்செப்ட். ரெண்டுமே ஒரே மாதிரி ஒளி அமைப்புல வர்றதுனால அது வந்து கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த செக் பண்ணணும். கண்டிப்பா செவ்வாய் சனிக்கு அந்த விஷயம் உண்டு. இப்ப சனி போய் செவ்வாய் தொடுறார், குறைந்த பாகையில் இருக்கு. இப்போ வடதுருவத்தில் இருக்கிற போது என்ன ஆகும், செவ்வாயை சனி ஜெயிச்சிடும். இதுவே வந்து புதன் இருக்காரு, புதனும் செவ்வாய் சுத்தமா 100% பர்ஃபெக்டா வந்து கிரக யுத்தம் நடைபெறும். அது சொல்லுவோம் இல்லையா, மூர்க்கனா இருக்கானா இல்ல வந்து புத்திவானா இருக்கானான்னு தெரியாது. அப்போ புதன் குறைந்த பாகையில் இருக்கும் பொழுது செவ்வாய் கிரகத்துக்கு விட குறைந்த பாகையில் இருக்கும்போது புதன் ஜெயிச்சிடுவார். சனி சொல்லிட்டோம், குரு இருக்கார் சொல்லிட்டோம், சுக்கிரன் சொல்லிட்டோம், புதனையும் சொல்லிட்டோம். இது அப்படியே வந்து நீங்க தென் துருவத்துல போட்டீங்கன்னா அதிக பாகையில் இந்த கிரகங்கள் இருந்தால் நன்மை, இல்லைன்னா அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். எல்லாமே செவ்வாய் தான் ஜெயிக்கும், மற்ற கிரகங்கள் தோத்து போயிடும். கிரக யுத்தம்னாலே நம்ம செவ்வாய் கூட சேர்ந்தது கிரக யுத்தம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே போல இரண்டு பகை கிரகங்கள் சேர்ந்தாலும் கிரக யுத்தம் வந்துடும். உதாரணத்துக்கு குரு சுக்கிரன், நம்ம குரு சுக்கிரன் சேர்ந்ததுன்னா கிரக யுத்தம்னு எடுக்க மாட்டோம், அது வந்து குரு சுக்கிரன் மூடம்னு சொல்லி ஒரே கான்செப்ட்ல முடிச்சிருவோம். ஒரு பகை கிரகமும் ஒரு பாசிட்டிவான கிரகம் நல்ல கிரகமும் சேர்ந்துடும் பொழுது குரு சுக்கிர மூடம் நம்ம எடுத்துடுறோம். அதனால வந்து அந்த கிரக யுத்தத்தை கொடுக்க மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனிக்கு எடுத்துக்குவோம். அதே போல குருவுக்கும் சுக்கிரனுக்கு எப்படி எடுத்தோமோ அதே போல செவ்வாய் சனிக்கு எடுத்த மாதிரி புதனுக்கும் செவ்வாய்க்கும் எடுத்துக்குவோம். இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல அந்த கிரக யுத்தத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பாருங்க, ஒண்ணு பகை கிரகமா தான் இருக்கும், இன்னொன்னு வந்து பாசிட்டிவான கிரகங்கள் எல்லாமே யோகத்துல போய் முடிஞ்சிடும். அதனாலதான் கிரக யுத்தம் மேக்ஸிமம் எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். எடுத்தால் நல்லதான்னு கேட்டா எடுத்தா நல்லதுதான், ஆனா எதுக்கு எடுக்கணுங்கிறத இதனுடைய அடிப்படையில பார்த்து எடுத்துக்கங்க. சோ இது எடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் நல்ல விதத்துல கிடைக்கும். இப்ப பாருங்க, இதுல வந்து கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குன்னா, குறைந்தபட்சம் 3 டிகிரி, அதிகபட்சமா 5 டிகிரி. இன்னும் சொல்ல போனா கிரக யுத்தம் என்பது அந்த ஒரு பாதத்துக்குள் நடப்பதுதான் கிரக யுத்தமாக பின்னாடி வந்த ஜோதிட மகான்கள் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஏன்னா குறைந்த பாகையில் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒண்ணும் இல்லை சார், ஒரு நெகட்டிவ் ரேஸ் ரெண்டு நெகட்டிவ் ரேஸ் அந்த டைம்ல வந்தா எந்த ஃபோர்ஸை தள்ளுது அப்படிங்கிறத கான்செப்ட். அது வந்து வடதுருவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குறைவான பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் அதிகமான பாகையில் இருக்கிறத ஜெயிச்சிருங்கிறதும், தென் துருவத்தில் இருக்கும்போது அதிகமான பாகையில் இருக்கிறது குறைந்த பாகையை ஜெயிக்கும் அப்படிங்கிறதா இதனுடைய ரூல். இதுல வந்து பாருங்க, இந்த கிரக யுத்தத்துல வந்து 3-5 டிகிரி நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த 3-5 டிகிரிக்குள்ள இருக்கிற கிரகங்களை நீங்க ரொம்ப கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 பகை கிரகங்கள் நம்ம சொல்லிட்டோம். செவ்வாய் கூட சேர்ந்தா மட்டும் யுத்தம்னு சொல்லிட்டோம். குரு சுக்கிரனுக்கு நம்ம ஏற்கனவே குரு சுக்கிரன் மூடம் ஆயிடுச்சு, மீதி எல்லாமே யோகத்துல போய் முடியும்னு சொல்லிட்டோம். சரிங்களா? சரி, இதுக்கான பலன்கள் என்ன சார் நடக்கும்? நம்ம வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கிரகம் வந்து கிரக யுத்தத்துல மாட்டிக்கிச்சு, என்ன சார் நடக்கும் அப்படின்னா, கிரக யுத்தத்தில் தோற்ற கிரகங்களுடைய பலன்கள் ஆதிபத்திய ரீதியாக காரக ரீதியாக மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ செய்யும் சொல்லிட்டு பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா அந்த பலன்களே நடக்காதான்னு கேட்டா அப்படி கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம பேலன்ஸ் தியரியில இதை அப்படியே கன்வெர்ட் பண்றோம். கிரக யுத்தத்தில் ஒரு 2 கிரகம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு பலனை, 2 ஆதிபத்திய வீடுகளில் ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்தை முழுவதுமாக அழித்து இன்னொரு ஆதிபத்தியத்தினுடைய பலனை அதிகப்படியாக செய்யும் என்பதுதான் நம்மளுடைய அனுபவத்துல கண்ட உண்மை. இதுதான் நம்ம வந்து உயிர் பொருள் அப்படி ஒரு கான்செப்ட். எல்லா கிரகத்துக்கும் உயிர் பொருள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல வந்து குறிப்பா இந்த கிரக யுத்தத்துல இருக்கும்போது ஒண்ணு தோக்குது இல்லையா, கண்டிப்பா ஒரு விஷயம் அவுட் சார், ஒரு விஷயம் கிடைக்கும் சார் அப்படிங்கறது சொல்ல முடியும். சில கிரகங்களுக்கு என்ன சொல்லுவோம், கிரக யுத்தத்தில் இல்லாததுக்கு 2 பலன்களுமே கொஞ்சம் மாறி மாறி நடக்கும், ரேஞ்ச் வைஸ் தான் கொஞ்சம் அதிகம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ஆனா கிரக யுத்தத்துல இணைந்த ஒரு கிரகம் தோக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன்களில் 2 ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் முழுவதுமாக ஜீரோவாகி இன்னொரு ஆதிபத்தியம் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துரும். இதுதான் கிரக யுத்தம்.
கிரக யுத்தத்துல தோத்துட்டே இருந்தனா நீங்க திசை பூரா கஷ்டப்படுவீங்களான்னு கிடையாது. அதை தான் நாங்க என்ன பண்றோம்னா உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்டை பிரிச்சு கிரக யுத்தத்தை மிக்ஸ் பண்றோம். அப்ப கிரக யுத்தத்துக்குள்ள மிக்ஸ் ஆகக்கூடிய கிரகங்கள் எதை கொடுக்குதோ அது அளவுக்கு அதிகமாக கொடுக்கும், எதை கெடுக்கிறதோ அது அளவுக்கு அதிகமாக கெடுத்துரும். உதாரணத்துக்கு இப்ப கிரக யுத்தத்துல புதன் போய் லாக் ஆயிடுச்சு சார். இந்த புதன் கிரகம் உயிர்காரகத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உயிர்காரகம் அப்படிங்கிறது எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உறவு ஸ்தானங்கள் பலப்பற்றும். இப்ப உதாரணத்துக்கு இந்த புதன் வந்து 6ஆம் அதிபதியா இருக்காரு ஒருத்தருக்கு அப்படின்னா, உறவு ஸ்தானம் எங்க பலப்படும்னா உங்களுக்கு வந்து நட்புகள் பலப்படும், அதே போல உங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் பலப்படும், அதே போல உங்க நகைச்சுவை உணர்வு அதிகப்படும். இது வந்து காரக ரீதியான இருக்கக்கூடிய பலன்கள். தாய்மாமன் உறவு பலப்படும், தாய்மாமனுடைய தன்மை நல்லா இருக்கும், ரொம்ப இணக்கமா இருப்பீங்க, இது எல்லாமே சொல்லிடலாம். அதே நேரத்துல இந்த புதன் பொருள் காரகமாக கன்வர்ஷன்ல மைனஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகுனா கடன்களை அதிகப்படுத்திடும். புதன்னா வந்து வர்த்தக ரீதியான செலவினங்களை அதிகரித்து லாஸ் பண்ண வச்சு உங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல கடனாளியாக மாத்திரும். புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா இருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப வந்து உயிர்காரகமா அது உயிர்காரகத்தை அதிகப்படுத்துறாரு. ஏன்னா உயிர்காரகத்தை கொடுக்குது இல்லையா, அதை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுனா நோய் அதிகமாயிடும், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், ஸ்கின் டிசீஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தாய்மாமன் உறவு நல்லா இருக்கும், அது பெருசாதான் இருக்கும், ஆனால் அவங்க கூட பிரச்சனையும் வரும். ஏன்னா எதிரி இல்லையா, 6ஆம் இடங்கள் எதிரி ஸ்தானம் இல்லையா, யாரெல்லாம் எதிரி ஆவாங்க, அப்ப காரகரியாக தாய்மாமனே எதிரி ஆவான். இதே இடத்துல புதனுங்கிறது நண்பர்களே எதிரி ஆவார்கள். இதே 3ஆம் அதிபதியா வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா மாமனார் உறவு நல்லா இருக்கும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டம் பெருகும், அதே போல லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதிகமாகும், அதே போல உங்களுக்கு உப ஆயில் நல்லா இருக்கும், அதுக்கு பதிலாக பொருளாதாரக்காரங்க அடிபட்டுரும். ஸோ அந்த கிரகம் எதை குடிக்கிறதோ அதை அளவுக்கு அதிகமாக கொடுத்து, எதை கொடுக்க மறிக்கிறதோ அதை அளவுக்கு அதிகமாக கெடுத்துருங்கிறத தான் நீங்க கிரக யுத்தத்துல கத்துக்கணுமே தவிர மொத்தமா கிரக யுத்தம் மொத்தமா 0 பண்ணணும் எடுக்கக்கூடாது. நல்லா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க, கிரக யுத்தத்துல கிரகம் மாட்டி நல்லா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப எப்படி நல்லா இருக்காங்க? உடனே நம்ம என்ன சொல்லுவேன், சார் குரு பார்த்துட்டார் சார், சனி பார்த்துட்டார் சார், புதன் பார்த்து ஏதாவது ஒரு கிரகம் பார்த்துருச்சுன்னு இருக்கும். ஏன்னா ரூலுக்கா இங்க பஞ்சம், ஏன்னா ஜோதிடத்துல ரூல்கள் நிறைய இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூலை போட்டு நல்லா இருக்கான்றோம். அது நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டே, நடந்ததுக்கு அப்புறம் யாரு வேணா சொல்லலாம். அவங்க வாயிலேயே கேட்டுட்டு நம்ம சார் இதனால நடக்கல, இதனால நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, கிரக யுத்தமே ஒண்ணு வேலை செய்யலன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் கிரக யுத்தம் வேலை செஞ்சதுன்னு சொல்லுவாரு. இந்த கான்ட்ரவர்ஷன் எல்லாம் எங்க வருதுன்னா தெரியாத விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான். அப்போ வந்து அந்த உயிர் பொருள் கான்செப்டை உள்ள கொண்டு வந்து எதை அதிகப்படுத்துது எதை குறைக்குதுன்னு பார்க்கும்போது 100% இது வந்து இந்த விஷயத்துல பர்ஃபெக்ஷன், இந்த விஷயத்துல நெகட்டிவ் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லிட முடியும். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் பொழுதுதான் கிரக யுத்தம் என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ கிரக யுத்தம் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு 10ஆம் அதிபதி கிரக யுத்தத்துல மாட்டிடுச்சு சார், வடதுருவத்துல இருக்கு, குறைந்த பாகையில் இருக்குன்னா அது ஜெயிச்சிடும். ஜெயிச்ச தொழில நல்லா வந்தீங்களால கிடையாது. அந்த கிரகம் உங்களுக்கு உயிர் பொருள்ல கொடுக்குதா, பொருளாதாரத்தை கொடுத்தால் ஜெயிப்பீங்க 10ஆம் அதிபதி, இல்லைன்னா தோத்து போயிடுவீங்க. சார் கிரக யுத்தத்துல ஜெயிச்சும் நான் எப்படி சார் தோத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்குதான் அந்த உயிர் பொருள் கான்செப்ட். அப்போ அந்த 10ஆம் அதிபதி குறைந்த பாகையில் இருந்தும் கூட, வடதுருவத்தில் குறைந்த பாகையில் இருந்தும் கூட ஜெயிச்சும் கூட ஏன் தோத்தாங்க, லைஃப்ல ஏன் தோத்தாங்கன்னா பொருளாதாரம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். உயிர்காரகமா வேலை செஞ்சிடக்கூடாது. அதே வந்து குறைந்த பாகையில் இருந்து பொருளாதார காரகமா அது உங்க ஜாதகத்துக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா தொழில் ரீதியா மிகப்பெரிய உச்சம். இதனாலதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிரக யுத்தம் வேலை செய்யல, கிரக யுத்தம் வேலை செஞ்சது வடதுருவத்துல கம்மியா இருக்கு, தென் துருவத்துல மாறி இருக்கு அப்படின்னு நிறைய அந்த கான்ட்ரவர்ஷன் வர்றது இந்த இடத்துலதான். அந்த கான்ட்ரவர்ஷன் ஏன் வருதுன்னா இதில் நம்ம உயிர் பொருள் கான்செப்டை பிரிக்காம எடுக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த கிரக யுத்தத்தை தொடரலாம். இல்லைன்னா கிரக யுத்தம் முடிஞ்ச வரைக்கும் தொடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிரக யுத்தம் என்பது 5 தாரா கிரகங்களுக்குள்ளதான் இருக்கும், சூரியன் சந்திரனுக்கு கிடையாது. ஏன்னா சூரியன் கூட சேர்ந்த கிரகம் அஸ்தங்கம் அடையும், அதே போல சந்திரன் கூட சேர்ந்த சமாகம் அடையும். அதே போல வந்து இந்த யோகங்களை பத்தி எல்லாம் சந்திரனை வச்சு தான் எடுக்கிறாங்க, அதை பேஸ்குள்ள போயிடும். ராகு கேது கூட சேர்ந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரகண தோஷம் அடைஞ்சிடும். அதனால வந்து அதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்களுக்கு மட்டும் எடுத்தாங்க. இந்த 5 கிரகங்களுமே குரு செவ்வாய் குருமங்கள யோகம், குரு போய் செவ்வாயை தொடும்போது குருமங்கள யோகம், அது குறைந்த பாகையில் இருக்கும் பொழுது வடதுருவத்தில் இருக்கும்போது அது குருமங்கள யோகமாகத்தான் வேலை செய்யும். குருக்கு ஜெயிச்சிடுவாரு. தென் துருவத்தில் இருக்கும்போது அதிக பாகையில் இருந்தாலும் அது குருமங்கள யோகமா வேலை செஞ்சிடும். அதே போல சுக்கிரன் செவ்வாய் கூட சேரும்போது பிருகுமங்கள யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துடும். புதனும் செவ்வாயும் சேரும் பொழுது என் நிலையிலும் அது கிரக யுத்தத்துக்குள்ள போய் மாட்டிடும். அது வந்து சில பேர் வந்து புதன் ஜெயிச்சிடும், புதன் தோத்துரும். புதன் ஜெயிக்கும் அல்லது தோக்கும் தவிர அந்த கிரக யுத்தம் 100% அங்க வேலை செய்யும். ஏன்னா புதனும் செவ்வாயும் இணையக்கூடிய பாவங்கள் மைனஸ் தான், செவ்வாயும் சனியும் இணையக்கூடிய பாவங்கள் மைனஸ் தான். அது கண்டிப்பா செய்யும். ஒரு எனர்ஜி வருது, எந்த எனர்ஜி அடிக்க போகுது? இப்ப குரு வராரு, குரு குறைந்த டிகிரியில் இருக்காரு, செவ்வாய் அதிக டிகிரி, குருங்கிறது பாசிட்டிவான இது, அதை அடிச்சிரும், ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஜெயிச்சிருவான். புரியுதுங்களா? இது வந்து இதையும் நாங்க பிரிக்கிறது அந்த உயிர் பொருள் தெரியாமல் மற்ற எந்த ரூல்களை உள்ள கொண்டு வந்தாலும் ஜெயிக்க முடியாது.
ஸோ இந்த விஷயத்த பாருங்க, இதை வச்சு நீங்க பலன்கள் எடுங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து அந்த புதனை பத்தி சொன்னேன், 10ஆம் அதிபதியை பத்தி சொல்லியிருக்கேன், சனியை பத்தி சொல்லியிருக்கேன். இதை வந்து பாருங்க. அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.